வெல்கம் டு நாய்தோல் பஜார். அதாவது இன்னைக்கு நாங்க விற்க போற ஒரு மிகப்பெரிய ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்னங்கிறது ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸ். அதை பத்தி நாங்க யாருக்கிட்டே சொல்ல போறது இல்ல. ஃப்ளிப்கார்ட், அமேசான் ஆர் ரீட்டைலர் ஷாப்ல புதுசா நீங்க ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். புதுசா ஒரு மொபைல் எடுத்துருக்க மச்சான், 13,000 ரூபாடா. கேமரா மொபைல். கொஞ்ச நாளாவே ஆன்லைன்ல ப்ரீ ஆக்டிவேட்டட் மொபைல்ஸ் நிறைய சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி சில கம்ப்ளைண்ட் போஸ்ட் எல்லாம் நிறைய பேர் போட்டுருக்காங்க. அதை பத்தி பேச சொல்லி எனக்கு இன்ஸ்டால நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆக்டிவேட்டட் மொபைல்ஸ்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆன்லைனில் ரீட்டைலர் ஷாப்பில் ஒரு புதுசாக ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து 1 இயர் சர்வீஸ் வாரண்டி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் மொபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ரீ ஆக்டிவேட்டட் மொபைல்ஸில் உங்களுக்கு அந்த 1 இயர் சர்வீஸ் வாரண்டி வராது. எக்ஸாம்பிளுக்கு செப்டம்பர் 28 நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் 28 வரையும் உங்களுக்கு அந்த வாரண்டி இருக்கணும். ஆனால் ஜூலை ஆர் ஆகஸ்ட்லேயே அந்த வாரண்டி உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆகிருக்கும். மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுற உங்களுக்கு அந்த விஷயம் தெரிய வராது. ஒருவேளை ஒரு வருஷத்துக்குள்ள அந்த மொபைலில் ஏதாவது இஷ்யூ இருந்து நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு போகும்போது தான் அந்த வாரண்டி எக்ஸ்பைரி ஆன விஷயமே உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு புது மொபைல் வாங்குறீங்கன்னா அந்த இன்வாய்ஸில் நீங்கள் வாங்கின டேட் வந்துடும். ஆனால் நீங்கள் அந்த மொபைலில் எப்போ சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்து தான் உங்களுக்கு வாரண்டிக்கான டேட் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோ என்னன்னா ப்ரோ இப்போ பேசிக்காக ஒரு 10,000 ஃபோன் ஒரு 700 ரூபா ஸ்கீம் வரும் மொத்தமாக. அதாவது ஒரு மொபைல் சேல்ஸ் பண்ணா. ஆமாம்மா. ஓகே. அதே வந்து மந்த் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு டார்கெட் முடியாமல் இருந்துச்சுன்னா ஒரு 200 சேர்த்து ஸ்கீம் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. எப்படி எந்த மாதிரி சொல்றீங்க? பேசிக்காக ஒரு மொபைல் சொல்கிறேன், ஒரு 8,000 10,000 விவோ ஓப்போ எல்லாமே அப்படி தான். ஓகே. சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணிடுவாங்களா? ஆமாம், சிம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி திருப்பி ரீபேக் பண்ணி வச்சிருவாங்க. ரீசெட் பண்ணி சரி, ஓகே. இப்போ அதே மொபைல் வந்து ஒரு மாசம் கழிச்சு நம்ம கஸ்டமர் சேல்ஸ் பண்றோம். இப்போ சிம் போட்டா வாரண்டி ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல? ஆல்ரெடி வாரண்டி ஸ்டார்ட் ஆயிருக்கும். நீங்கள் கஸ்டமருக்கு ஒரு மாதம் வச்சு கொடுக்குறீங்கன்னா 11 மாதம் தான் வாரண்டி வரும். இப்போ கஸ்டமருக்கு தெரிஞ்சது வாங்க மாட்டாங்கல்ல? கஸ்டமர் தெரிஞ்சால் வாங்க மாட்டாங்க. இப்போ எல்லா இதுலயும் அப்படிதான் பண்ணிருக்காங்க, ரீபேக் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீபேக் பண்ணி தான் பண்ணுறாங்க. நான் கஸ்டமர் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ப்ரீ ஆக்டிவேட்டட் மொபைல் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மாதத்துக்கு முன்னாடியோ அந்த மொபைலில் சிம் கார்டை போட்டு ஆல்ரெடி ஆக்டிவேஷன் பண்ணியிருப்பாங்க. மறுபடியும் அதை ரீபேக் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணிடுவாங்க. நிறைய லீடிங் மொபைல் பிராண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ மொபைல் சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேலே ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. ஒருவேளை மந்த் எண்டுக்குள்ளே அந்த டார்கெட் அச்சீவ் ஆகலைன்னா அந்த சேல்ஸ் பர்சன் நியூ மொபைலை ஓப்பன் பண்ணி சிம் கார்டை போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனால் நம்ம பண்ணுறது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அந்த ஆக்டிவேஷன் பண்ண மொபைல் அடுத்த நாளே சேல்ஸ் ஆயிடுச்சுன்னா இதில் கஸ்டமருக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்கு 1 இயர் வாரண்டி ஃபுல்லாகவே கிளைம் ஆயிரும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இதுவே ஒரு மாசத்துக்கு அப்புறம் அல்ல 2 மாசத்துக்கு அப்புறம் அந்த மொபைல் சேல்ஸ் ஆச்சுன்னா 15,000 ரூபாய் இருக்க மொபைல்ல 12,000 ரூபாய் 13,000 ரூபாய் ஆஃபர் போட்டு கஸ்டமருக்கு சேல் பண்ணிடுவாங்க. சார் 3,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 3,000 ரூபாய் மதிப்புல கூப்பன் உங்களுக்கு தருவோம் சார். ஆமாங்க சார். ஆக்டிவேஷன் பண்ண விஷயத்தை கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. நீங்க பிளிப்கார்ட் ஆர் அமேசான்ல ஒரு ஆஃபர் மூலமா ஒரு மொபைல் வாங்குறீங்கன்னா ரீட்டைலர் ஷாப் மூலமா ஆன்லைன் ப்ராசஸ் ஆகி தான் உங்களுக்கு சேம் டே ஆர் 1 டே டெலிவரியில உங்களுக்கு இந்த ப்ரீ ஆக்டிவேட்டட் மொபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மொபைல் பிராண்டோட வாரண்டி செக் பண்ற சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க உங்க மொபைலோட IMEI நம்பரை டைப் பண்ணி உங்களோட வாரண்டி எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அண்ட் அந்த மொபைல் எப்போ ஆக்டிவேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.